வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடந்த 2 நாட்களாக என்டிஏக்குள்ளே விஜய் வரப்போறாராமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடந்துக்கு இருக்கு. புஷி ஆனந்த் தலைமையில் தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர்கள் திடீரென மீட்டிங்க்கு கூப்பிடப்பட்டிருக்காங்க. அவசர ஆலோசனை. இந்த ஆலோசனையில் கூட்டணிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள்ட்ட புஷி ஆனந்த் ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. அதில் 90 விழுக்காடுக்கு மேலே மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி வச்சுக்கலாம், கூட்டணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் சொன்னதாக நியூஸ் கார்டை பார்க்க முடியுது. கூட்டணி அப்படின்னா திமுகவுடைய தாவேக்கா கூட்டணி வைக்க முடியும்? அங்கிட்டு இருக்கிறது என்டிஏ மட்டும்தான். அப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் வரப்போறாரா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் நீடிச்சுக்கு இருக்கு. சமீபத்தில் தான் விஜய் வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய நேர்காணலில் ஆரம்பித்தார். என்ன சொல்கிறாங்கன்னா, 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை நியமிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு கேண்டிடேட்ஸை விஜய் நியமிக்க முடியுமா? 234 தொகுதிகளையும் போட்டி அப்படின்னு ஈஸியாக அறிவிச்சிடலாம். வேட்பாளர்களை நிப்பாட்டணும். மாநாட்டில் மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடாமல் பேசலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒருத்தரை வேட்பாளராக ஒவ்வொரு தொகுதியிலையும் நிப்பாட்டணும். அந்த வேட்பாளருக்கு கொஞ்சம் பண வசதி இருக்கணும். இன்றைக்கி அரசியல் சூழல் அப்படி தான் இருக்குது. தேர்தலுக்கு ஒரு மினிமம் சில கோடிகள் செலவு பண்ண வேண்டிய சூழலுக்கு ஒவ்வொருத்தவங்களும் தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா அரசியலை திராவிட கட்சிகள் அப்படி மாற்றிட்டாங்க. பணம் இருந்து பணத்தை செலவு பண்ணாதான் தேர்தலில் கொஞ்சமாவது டஃப் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு திராவிட கட்சிகள் அரசியல் களத்தையே மாற்றி வச்சுருக்காங்களே. அப்போது இந்த சூழலில் வேட்பாளர்களும் கிடைக்கணும், வரக்கூடிய வேட்பாளர்கள் கொஞ்சமாவது பண வசதியோடையும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நெருக்கடி தாவேக்காவுக்கு இருக்குது. தாவேக்கா சார்பாக விருப்ப மனு விநியோகம் நடந்துச்சுல, விருப்ப மனுவை எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போனதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி டிடி எடுத்து 10,000 ரூபா நினைக்கிறேன், 10,000 ரூபாய்க்கு டிடி எடுத்து தேர்தலில் போட்டியிட விரும்புகிறவங்க கட்சி தலைமையிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு தாவேக்கா அறிவித்தாங்க. விருப்ப மனுவை விநியோகம் செய்யும்போது 100 ரூபா கொடுத்து காசை கட்டி வாங்கிட்டு போயிடலாம். ஃபில் பண்ணி 10,000 ரூபாய்க்கு டிடி எடுத்து கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். வாங்கிட்டு மட்டும்தான் போயிருக்காங்க, யாரும் திருப்பி கொடுக்கல. ரொம்ப கம்மி. விநியோகம் செய்யப்பட்டதில் 10 விழுக்காடு கூட ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னு ஒரு டிபேட் வந்துச்சு. அதனால் வேட்பாளர்களை நிப்பாட்டுறதுல தாவேக்காவுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இது உண்மை. அதனால் இப்போ என்ன தாவேக்கா யோசிக்கிறாங்க அப்படின்னா, 234 தொகுதிகளுக்கும் நம்ம வேட்பாளர்களை நிப்பாட்டுறது ரொம்ப சிரமம். பேசாமல் கூட்டணிக்குள்ளே போயிட்டு கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச தொகுதியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா ஒரு ஆலோசனையில் இருப்பதாக செய்திகள் வலம் வந்துருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனியாக நின்னாங்க அப்படின்னா டெஃபினட்டாக தாவேக்கானாலெல்லாம் ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. மறுபடியும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு தான் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் ஒரு பக்கம் பிரிக்கிறாரா? விஜய் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தா என்டிஏ தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஆனால் விஜய் இப்போ புது வரவாக வந்திருக்கிறதுனால யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் பிரித்தா அது திமுகவுக்கு லாபமாக போயிடும். திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா தாவேக்காவுடைய நிலைமை அதோ கதி தான். இப்போ கமலஹாசன் இருக்கார்ல, கமலஹாசன் டார்ச் லைட்டை வச்சு டிவியெல்லாம் உடைச்சாரு. இப்போ கமலஹாசன் எங்கே இருக்காரு? திமுகவோட கூட்டணியில் இருக்கார். தாவேக்காவுடைய நிலைமையும் அப்படி தான் ஆயிருக்கும். இந்த தேர்தலில் தனித்து நின்னாலும் மெகா அடி வாங்கிட்டு, தேர்தலில் பலத்தை அடி வாங்கிட்டு, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஒன்று திமுக கூட்டணி இல்லை என்டிஏ பக்கம் தான் விஜய் தஞ்சம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவ்வளோ தூரம் போய் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு பேசாமல் இப்போயே என்டிஏ பக்கம் போனால் என்ன அப்படின்னு இப்போ யோசிக்க தொடங்கியிருக்காங்களாம் தாவேக்கா. பேச்சுவார்த்தை நடந்து வருது அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் தெரியுது. கிட்டத்தட்ட திமுக மாதிரி தான் தாவேக்காவும். அதனால் அந்த தாவேக்கா என்டிஏக்குள்ளே வர தனிப்பட்ட வகையில் விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 2 நாட்களாக பரவக்கூடியது வதந்தியா உண்மையான்னு தெரியலை. ஆனால் 2 நாட்களாக திமுக உடன்பிறப்புகள்லாம் கதறுன்னு கதறிக்கிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தாவேக்கா என்டிஏக்குள்ளே வந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக என்டிஏ தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது எழுதி கொடுத்துடலாம். லேண்ட்ஸ்லைட் விக்டரியாக இருக்கும். ஏன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாமே ஒரே இடத்துல தானே குவியும். அப்போ டெஃபினட்டாக ஒரு பிரம்மாண்டமான வெற்றி என்டிஏவுக்கு கிடச்சிரும். அதில் இப்போ பேனிக் ஆகி 2 நாட்களாக திமுக உடன்பிறப்புகள்லாம் கதறுன்னு கதறிக்கிருக்காங்க. திமுகவினர்களுடைய இந்த கதறலை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. என்ன தான் தாவேக்காவை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அந்த தாவேக்கா என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஒரு வேளை வந்தால் திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி. அதுக்கு பயந்து போய் தான் 2 நாளாக கதறிக்கிருக்காங்க. இந்த கதறலை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு பாஜகவினர்கள் பதிவு போட இது தமிழக அரசியலில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில்
தாவேக்காவுடன் கூட்டணியா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு. என்னன்னா, ஒவ்வொரு கட்சிகளுக்கு ஒவ்வொரு கொள்கை இருக்கும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் பொது எதிரியை வீழ்த்துவதற்காக கொள்கைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு தேர்தலுக்காக கூட்டணி அமைக்கப்படும். இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் தாவேக்காவோட என்டிஏ கூட்டணியா அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் தெரியும். ஆனால் ஒரு விஷயம், ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக ட்விஸ்ட் நடக்கும். இந்த தேர்தலுக்கு முன்பாக ட்விஸ்ட் நடக்குதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை பொடி வச்சு பேசுகிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஹிண்ட்டும் இப்போ திமுகவுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு அப்படிங்கிறது உறுதி. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக அரசியல் களம் எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறது இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளே தெரியும். என்டிஏவோட கூட்டணியா அப்படிங்கிறத 16ஆம் தேதிக்குள்ளே தாவேக்கா முடிவெடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.